அந்த இங்கிலீஷ்காரன் கிட்னாப்பர். இங்கே ஃபோன் பண்ணவன் கிளைண்ட்டு. ரேவாவை கிட்னாப் பண்ண 3 கோடி ஆஃபர் பண்ணான். ரேவா ஃபுல் சவுண்ட் பார்ட்டி. அந்த கிட்னாப் பண்ணவன் செத்து போயிட்டான்னு கிளைண்ட்டுக்கு தெரியாது. இவனை இங்கே க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. போலீஸுக்கும் கிளைண்ட்டுக்கும் இவன் செத்துட்டாங்கிற விஷயம் சுத்தமாக தெரியாது. புரியுதா? ஸோ நம்ம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கிளைண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சோன்னா 3 கோடி கிடைக்கும். தலைக்கு 1 கோடி. காலையில் யார் முகத்தில் முடிச்சனோ தெரியல, அவளை லைஃப் செட் ஆயிடுச்சுடா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எல்லாத்தையும் படிச்சேன். Honestly, it's shit. I mean, the shit is bullshit. Then under all the shit, that's your writing. டேய், உன் முகத்துக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே அதிகம். அதை விட்டுட்டு எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணாதான் உனக்கு பொறுப்பு வரும். ஒரு வேலையை சரியா ஃபினிஷ் பண்ண மாட்டேன். எப்ப பார் வானத்தை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். உன் ப்ராப்ளம் தான் என்னடா? 30 வயசாச்சு. இன்னும் 2 வருஷம் போனா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. என் பேச்ச கேளு, வாடா. போயட்ரி வலியில உருவாகணும். அப்பதான் அதுல ஒரு ஆழம் இருக்கும். இன்னும் 1 மாசம் பாப்பேன். எப்போ இப்படிதான் இருப்பீங்களா? வானத்தை பார்த்துட்டே தான் உட்காருவேனா? போய் உன் வீட்டுல உட்காரு. சனிக்கிழமை நீ வந்தே ஆகணும்டா. ஞாயிற்றுக்கிழமை உங்க அப்பா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போவாரு. எப்ப பாரு இந்த கதையெல்லாம் சொல்லாம உடனே கிளம்பி வா. உனக்கு எத்தனை சொன்னாலும் புரியாதா? சனிக்கிழமை சாயந்தரம் வந்தே ஆகணும். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்போது உன்னை சீட் பண்ணாளா? அட்லீஸ்ட் எங்கேயாவது போனியா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு கதை எழுதுற பைத்தியம் எங்க? நீ ஏன் வரமாட்டேன்ற? நீ ஏன் வரமாட்டேன்றன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு கிளாரிட்டியே இல்லை. த்ரில்லர் வேணுமா? நான் பார்த்துக்கிறேன். டேய், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, நான் துவைச்சு தரேன். நீ என்னதான் பண்ண போறியோ போ. மறுபடியும் பெங்களூருக்கு வர போறியா இல்லையா? டேய், ரவுட் வராம பாத்துக்க. வாங்க எல்லாரும் பொசிஷன் வந்து நில்லுங்க. சீக்கிரம் வாங்க, ஷாட் ரெடி ஆயிடுச்சு. அட இங்க இருந்து ஹீரோவோட வேலிட்டி எங்க? ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. வந்துட்டீங்களா? சரி. அந்த டூப் ஆளுங்கலாம் பொசிஷன்ல இருக்காங்களான்னு பாரு. இருக்காங்கண்ணா. ஹீரோவோட டூப் அவரு கூட இருக்காருண்ணா. இந்த பக்கம் பொசிஷன் வா. லைட் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வா வா, வேகமா வா. ஓகே, ரோல் கேமரா, ஆக்ஷன். கட். என்னப்பா இது? ஆனா ட்ரீட் மட்டும் கொடுத்துறாத. அட என்னண்ணா இது? நான் பாக்குறேன்டா. சரி, இதுக்கு மேல என்ன தெரியும்? நாளைக்கு உட்காரலாம்ண்ணா. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ரே பார்ட்டி தான்டா. அவன் கொடுக்கும் போதே நம்ம வாங்கிக்கணும். பார் ஓனர்ல இப்போ சம்பாஷா தானே டியூலாம் கட்ட முடியும். தலைமண்ணா போட்டுக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன போட்டுக்கிறது? நிஜம் தானே? நீ ஓனர், நான் டிரைவர். அட என்னது? நான் தான் லாக் அவுட் பண்ணிட்டேனே, மறுபடியும் இன்னொரு ட்ரிப் வந்திருக்கு. ஒன் மோர் டேக் போயிடலாம். டேக் பொசிஷன்ஸ், கம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். டேய் இல்லைடா, என்ன பொண்ணு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதே உங்க ஹீரோ செஞ்சா கையை தட்டுவீங்கல்ல. நாங்க மட்டும் மறுபடியும் செஞ்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் நீ சொல்லாத பையா. 3 நிமிஷத்துல மறுபடியும் ஷாட் ரெடி ஆயிடும். வேணும்னா இரு, இல்லைன்னா கிளம்பிட்டே இரு. அடிங்க, என்ன திமிரா? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா பேசணும்னா பிச்சு போடுவோம், பிச்சு பாத்துக்க. நான் பேக்கப் பண்ணிட்டேன்னு போய் உன் டேரக்டர் கிட்ட சொல்லு. நான் கிளம்புறேன்டா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஒன்னுடுவேன் திருட்டு பசங்க. அட இன்னும் என்ன செம்மையா பேரம் பேசிட்டு இருக்கியே? இந்த போன் விஷயத்தை எங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நாங்களும் கார் ஓட்டுவோம்ல. எனக்கு புரிஞ்சாதானே நான் உங்களுக்கு சொல்றதுக்கு. சரிப்பா, நீயே கத்துக்கோ. பணம் மொத்தத்தையும் நீயே சம்பாதிச்சுக்கோ. சலிமண்ண, எனக்கு முழுசா புரிஞ்சதும் உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன்.
இப்போ நான் கிளம்புறேண்ணே. லேட் ஆனா பணம் போயிடும். வரட்டா? போடா போ. கண்டிப்பா பார்ட்டி கொடுக்குறேண்ணா. விட்ட செத்த நீ. சில பிளேயர்ஸோட லைஃபை ஒரு இன்னிங்ஸ் மாத்திடும். எனக்கு என்னமோ இது அகில் நாயக்குக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் நைட்டுன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் எவ்வளவோ தடைகளை மீறி இப்பதான் சரியான ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் சரியா ஆடினார்னா நாம இன்னொரு சூப்பர் யங் டேலண்ட்டை கண்டிப்பா நாம பார்ப்போம். இவர் மட்டும் இந்தியா டீமுக்கு வந்துட்டார்னா நாம ரொம்ப கௌரவமா திருவிழா. இது பாரு, இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எங்க இருக்கீங்க மாமா? கிளம்பிட்டீங்களா இல்லையா? கஸ்டமர் கூட இவ்வளோ மிரட்ட மாட்டாங்கடி. சாயங்காலம் வந்து ஏதோ செய்ய போறேன்னு சொன்ன உன் வீரம் அவ்வளவுதானா? இப்ப கூட இன்னைக்கு சண்டி வீட்லயே படுத்துக்கிறேன்னு சொன்னான். நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ இன்னும் வரல. வரம்மா. புக்கிங் ஆஃப் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருந்தனா எப்படின்னே தெரியல, இன்னொரு புக்கிங் வந்துருச்சு. தவிர்க்க முடியல. கம்பெனிக்காரங்க தான் சொன்னாங்கல்ல மாமா, போதும் நினைச்சு எதையோ அமுக்கணும்னு சொன்னாங்களே, நீ இன்னும் அமுக்கலையா? எதையோ அழுத்துறதுக்கு பதிலாக எதையோ அழுத்திட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம்மா. எதை அமுக்கணும், எப்படி அமுக்கணுங்கிறத நீ சொல்லிக் கொடு. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. பார்த்து ஜாகிரதையா வா. சரி சரி, ஜாகிரதையா இருண்ணா. வெயிட் சாரா? யா நான் தான். நீ இந்த சனிக்கிழமை வந்தே ஆகணும்டா. உங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாரு. கதை சொல்லாம ஒழுங்கா வீட்டுக்கு வா. சாயங்காலம் கிளம்பிடுவல்ல? இந்த ரோட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குனால டிராஃபிக் அதிகமாயிடுச்சு சார். இந்த மெட்ரோ வேலை எப்போ முடியும்னே தெரியல. அவசரம்லாம் ஒன்றும் இல்லை சார். அதனால தான் இந்த ஷேர் கேப் புக் பண்ணேன். ஷேர் கேபா? ஷேர் கேப் தானே? முதல்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சார். கார் டியூட்டிக்கு புதுசு. எதை அழுத்தணும் என்னன்னு ஒன்றுமே புரியல சார். ஆப்பில் சோலோக்குன்னு ஒன்று, ஷேருக்குன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். செக் பண்ணுங்கள். ஓகே சார். மிஸ்டேக் ஆகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 2-3 நாளில் அதுவாக பழகிடும் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லாஸ்டா 3 மேட்சஸ் அப்சர்வ் பண்ணா பேட்ஸ்மேன் எல்லாம் பிச்சு உதறாங்க. எஸ்பெஷலி அகில் நாயக் சார், லாஸ்ட் மேட்ச்ல வால்யூம் அதிகப்படுத்தவா? இன்னைக்கு மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு சார். ஐம் ஃபைன். லாஸ்ட் சீசன் வரைக்கும் நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். இப்படியும் 2020நாலே எஸ்பிஎல் தானே சார். ஒரு முறை எல்லாமே ஃபிக்ஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க. பணம் எதை வேணாலும் செய்ய வைக்கும் சார். 1-2 பேரை தவிர மற்றவங்கெல்லாம் நேர்மையாக தானே சார் விளையாடுறாங்க. 20 வருஷம் ஆட்டோ ஓட்டினேன் சார். இதோ இன்னைக்கு இதுக்கு வந்திருக்கேன். எனக்கு நானே ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டேன் சார். என்னன்னு தெரியல சார், எங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கே என்னென்னவோ பேசுகிறாங்க. என் குட்டி பையன் 4 வருஷத்தில் பெரியவன் ஆயிடுவான் சார். அவனை நல்லா படிக்க வைக்கணும். எங்களை மாதிரி ஆளுங்களால படிப்பு மட்டும்தான் சார் தர முடியும். இப்போலேருந்து ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வைக்கணும் சார். இதில் வைஃபை கூட வச்சிருக்கேன் சார். நைஸ் ட்ரிப்புன்னு இருக்கும் பாருங்க. இட்ஸ் a great commute option. இன்கம் கூட நல்லா வரும்னு சொன்னாங்க. என்னமோ சார், பார்க்கணும். வழக்கம் போல ராத்திரி பகலாக கஷ்டப்படுவேன். எங்கள் ஆட்டோ ஃபீல்டை விட இதில் சம்பாத்தியம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் லோனை வாங்கி இந்த வண்டியை வாங்கியிருக்கேன். 1 வருஷத்தில் கடனை தீக்கணும். ஃபக் 4 6s மேன். பின்றான் சார். இவன் போன மேட்ச்சில் கூட சும்மா கலக்கிட்டான் சார். இன்னும் 2 6 அடிச்சாங்கன்னா இன்னொரு ரெக்கார்டு தான். awesome man. இன்னொரு பிக்கப் வந்திருக்கு போல இருக்கு சார். சூப்பர். உங்க இஷ்டத்துக்கு ஏத்துக்கோங்க. வேணா நான் கடைசியா நான் இறங்கிக்கிறேன். நான் இந்த மேட்ச் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். டேய் பொறுப்போக்கு முண்டா மாட்னியா? டேய் போங்கடா போய் அவன போடு தள்ளுடா. உனக்கு என் பொண்ணு கேக்குதாடா? சீக்கிரம். ஆனா மணியன் பாண்டே மட்டும்
நாயக் அவுட்டா இல்லையாங்கிறது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். விக்கெட்ஸ் மேல பால் போடுறதுக்கு முன்னாடி நாயக் உள்ள வந்துட்ட மாதிரி தெரியுது. நாட் அவுட். நாயக் ரொம்ப நல்லா எச்சக்கல நாய்ங்கண்ணா, நான் என் வேலையை பார்த்துட்டு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க. Hey, who are those guys? அவனுங்களுக்கு பணம் கொடுக்கணுண்ணே, இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அண்ணா இதெல்லாம் பழகி போயிருச்சுண்ணா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, டைமுக்கு வந்து காப்பாத்துனீங்க. இல்லைன்னா என்ன ஏற்பணும். விட்டுட்டு போலான்னு சொன்னாரு. நான் தான் பரவாயில்ல ஏத்திக்கலாம். ஹலோ அண்ணா, இவரை பார்த்து கத்துக்கோ. கடவுள் மாதிரி வந்தண்ணா, நீ மட்டும் நிக்காம போயிருந்தா அந்த புறம்புக்கு என்ன கொன்னே இருப்பான். அவங்களோட கொஞ்சம் ஜாகிரதையாவே இரு. ஸோ நீ எங்க இறங்கணும்? நான் கொண்ட போறேண்ணா. ஓ, ஆர்டி ஆஃபீஸ் கிட்ட தான்ண்ணா. நானும் அங்கே தான் போறேன். நான் ட்ராப் பண்றேன். ஆஹா, தேங்க்ஸ்ண்ணே. இட்ஸ் a லாங் ரைட். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோ. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சார், நீ எங்க இருக்க? வரியா இல்லையா? 10 நிமிஷத்துல வந்துருவேன் சார். எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? ஏதோ முக்காவாசி தூரம் வந்துட்டேன் சார். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். புக் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு. ஷிட். ஏதோ டென்ஷனா இருக்கார் போல இருக்கு. அதை என் மேல காட்டிக்கிட்டு இருக்காரு. பெரிய ஆளுங்களுக்கு சின்ன ஆளுங்க இளக்காரம் தானே சார். எனக்கு பழகி போச்சு. யாருண்ணே? இன்னொரு கஸ்டமருங்க. இது ஷேர் கேப் ஆச்சே. நான் உன் சொந்தக்காரன் நினைச்சேனே. இல்லை மேன், இப்போதான் ட்ரெயின்ல இருந்து இறங்கினேன். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். அதுக்கு தான் கேப். நாயக் இந்த மாதிரி ரன்ஸ் ஓடி ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அவர் இப்ப கலச்சு போயிருக்கிறதுனால என்ன சார், இன்னைக்கு நம்ம ஆளு செஞ்சுரி அடிப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த மேட்சோட கதையை நான் சொல்றேன் இருங்க. வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏய், உனக்கு புக்கேஸ்லாம் தெரியுமா? இப்ப நாயக் அவரோட ஸ்ட்ராட்டஜியை மாத்துறது தான் நல்லா இருக்கு. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? முடிய போற நேரம்ங்கிறதுனால அவர் அந்த ட்ரிப்பு மொக்கையாயிடுச்சுண்ணா. ஆனா செம்மையா என்ஜாய் பண்ணோண்ணா. ஒவ்வொரு ட்ரிப்பும் பேட் ட்ரிப் ஆகாதுல்லண்ணா. சரி, மேட்ச்ல இப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஓ, நம்மளால அடிப்பானா இல்லையா? இவ்ளோ ரன்ஸ் அடிச்சாருனா அவரோட ஃபர்ஸ்ட் FPL அவ்வளோ பணம்லாம் இல்லைண்ணா, என்ன விட்டுரு. இதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஆல்ரெடி போட்டதே போதும். இங்க 2 முட்டா பசங்களை பார்த்தேன். நாயக் இலக்கவே இல்லன்னு தான் சொல்லணும். வசதியானவங்க தான். அதே நேரத்துல நல்லா பவுல் பண்றாரு. இப்போ சரிண்ணா, பாப்பா கிட்டதா சொல்லுங்க. என்னவா? என்ன சொன்னா? 99 ரன் அவுட் பாரு. அப்படி சொல்லாதீங்க சார். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நீயே தெரிஞ்சுப்ப. நாயக்கு நல்லாவே தெரியும் இப்ப எடுக்கிற ஒரு ரன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு. ஜஸ்ட் 8 ரன் ஃபார் a century. இன்னும் 8 பால்ஸ் தான் மீதம் இருக்குன்றதுனால கண்டிப்பா இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பாருன்னு தோணுது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப்பை பார்த்ததே இல்லை. I'm coming on the way. வர. Why are you dealing with him directly? I'm already told you, right? My car was fuck it up. 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கேப் கூட கிடைக்கல. What the fuck, man? We have to be careful. ஜாக்கிரதையா இருக்கணும் உங்ககிட்ட சொன்னேன்ல. Don't dealing with him directly. Oh my god. அவுட். ஹலோ. ஹலோ. எஸ். சொன்னேன்ல. இதெல்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிடுனா. ஷிட் மேன். ஹலோ. இங்க பணம் தேவையில்லாதவன் எவன் இருக்கா சொல்லுங்க? கரெக்ட் தான்பா. ஹலோ. இன்னும் தரேன்னா எவ்வளவு இருக்கிறவனா இருந்தாலும் வாங்கிப்பான். ச்சே. நோ சிக்னல் மேன். இவங்க எல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங்ல வாழ்றவனுங்க. ஹலோ. பணம்னா பணம் கூட வாயை திறக்கும்னா. Can you guys shut the fuck off? ஷேர் கேப்புப்பா. ஹலோ. ஏய், கேக்குதாடா? என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? அவனுக்கு டைரக்ஷன் வராது, இவனுக்கு ஒழுங்கா ஆக்டிங்கும் வராது. அதை கவர் பண்றதுக்கு என்ன பூச்சாண்டி மாதிரி பாக்குறீங்களா? அதுடா தம்பி, அப்படி வா வலிக்கு. சரி, வைக்கிறேன். மறுபடியும் இதே ரிப்பீட் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஃபேக் கன் யூஸ் பண்ற இடத்துல ரியல் கன்னை யூஸ் பண்ணி 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேன். அவனுக்கிட்ட சொல்லிடு. எங்க அப்பா, என்ன இந்த இங்கிலீஷ்காரன் பெரிய ஆள் மாதிரி இருக்கானே?
அண்ணே ஒரே ஒரு நிமிஷம்ண்ணே, விட்டா கேட்டு உடஞ்சிரும் போல இருக்கு, விட்டு வந்துடுறேண்ணே. அண்ணே நான் இதோ போயிட்டு வந்துடுறேண்ணே. பார்த்து ஜாக்கிரதையா போங்க சார், அங்க பாம்பெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியணும்ண்ணா, தெரிஞ்சா எல்லாம் தெரியும். 4 கண்ணாடி செவத்துக்குள்ள உட்காந்துருந்தா ஒன்றும் தெரியாது. ஒரு முறை ரோட்டில் இறங்கி பாருங்க, எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்று, கிடைச்சதை வச்சு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். அதுக்கு நிறையா கட்ஸ் வேணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹீரோ. ஹீரோவா? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. எந்த படம்? அந்த டைரக்டர் காட்டினா தானே, வானத்துலேயும் பைக்லேயும் ஸ்டண்ட் பண்ணும்போது அவன் க்ளோஸ்அப் வைக்க மாட்டான். புறம்போக்கு நாய் மாட்டானா இருக்கு. ஸோ யூஆர் அ ஸ்டண்ட் மேன். ஸ்டண்ட் மேன் மட்டும் இல்லை, ஹீரோ, ரியல் ஹீரோ. ரிஸ்க் எடுக்கிறவன் தான் ரியல் ஹீரோ. சரி, ஹீரோவுக்கு டூப்பு அட்டிங்கும். மறுபடியும் அதே சொல்ற? நான் ரிஸ்க் எடுத்து ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கு குதிச்சா அவன் ஹீரோயினோட சேர்ந்து தம் அடிச்சுட்டு நிற்கிறான். எச்சக்கலை நாய். உனக்கு இப்போ சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா? அதெல்லாம் பட்டனை போட்டு கலந்து விழுந்துற போகுது. எதுக்கு நான் பயப்படுறேன்? நான் தான் உன் கூட இருக்கல, பயப்படாத. ஆமாண்ணா, கன்ஷாட் கிடைச்சு. கன்ஷாட்டா? ஆமா, கன்ஃபார்ம். நமக்கு சேஃபே இல்லைண்ணா, மாஃபியா கூட இருக்கலாம். வாங்க வாங்கண்ணா. டேய் டூப்பு, நோ. டேய் என்ன வண்டி எடுடா, சீக்கிரம் எடுடா. என்னாச்சு சார்? நின்றா. ஏன் இப்படி ஓடி வரீங்க? வண்டி எடுடா. கன்ஷாட் சத்தம் கேட்டுச்சு. கன்ஷாட் சவுண்ட் கேட்டுச்சு. எடுடா, வண்டி எடுடா. போ 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 போ. டேய் பர்ஸு குடுறா. ஏய் ஒழுங்கா பர்ஸை கொடு. கொடுத்துறேன் சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். இந்தாங்க. நீ ஒன் செகண்ட், ஜஸ்ட் ஒன் செகண்ட். டேய் உனக்கு என்ன வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? நான் பர்ஸ் வச்சுக்கிறது இல்லைண்ணா. டேய் அவனை செக் பண்றா, பர்ஸ் இருக்கான்னு செக் பண்றா. 1 minute. கொடுத்துருவான் சார், கொடுத்துருவான். நீங்க பொறுமையா இருங்க சார். என்னடா இல்லன்னு சொன்ன, நடிக்கிறீங்களா? சார், உங்களுக்கு வேண்டிய பணம் கிடைச்சிடுச்சுல்ல, எங்களை விட்டுருங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போகும். இன்னைக்கு உங்களை விட்டுறேன். இங்க நடந்ததை பத்தி யாருக்காவது தெரிஞ்சது, உங்களையும் உங்க குடும்பத்தையும் சுட்டு கொன்னுடுவேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், செத்தாலும் சொல்ல மாட்டோம் சார். தேவையில்லாம ஷேர் கேப் ஏறணும். நோ, அதுக்கு இதுக்கு என்னண்ணா சம்பந்தம்? ஆக்சுவலாக நீ என்கிட்ட பர்ஸ் இருக்குன்னு ஏன் சொன்ன? அந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா? சே, நடந்தே போயிருக்கலாம் போல. அண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே, வானே போலாம். நீ ஹரிச்சந்திர மாதிரி வராம இருந்திருந்தா நான் அவனை கொன்னே இருப்பேன். அவங்ககிட்ட கன் இருக்கு மேன். நம்ம ஏதாவது ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணிருந்தா மொத்தமா போட்டு போயிருப்பான். இது ஒன்றும் சினிமா இல்ல. ஆமா, நீ இப்படிதான் சொல்வ. நஷ்டம் உனக்கா என்ன, அவருக்குல்ல. இங்க இருக்கிறது நமக்கு சேஃபே கிடையாது. இது ஏதோ மாஃபியா பிரச்சனை மாதிரி இருக்கு. வாங்க போலாம். ஆனா உள்ள அடிப்பட்டவன் நிலைமை என்ன? நம்மள மாதிரி எவனோ ஒருத்த மாட்டிட்டு இருப்பானோ என்னவோ. டேய் லூசு, உள்ள போய் பாப்பியா என்ன? அவனுக்கு மாஃபியாவா இருந்தா கும்பல் கும்பலா வந்து போட சொல்லிட்டு போயிட்டானுங்கண்ணா. நோ, வாடா போலாம். விட்டுட்டு போக முடியுமா என்ன? அண்ணே, நீங்க ஒன்றும் பயப்பட வேணாண்ணே.
நான் உங்க வீடு வர உங்க கூட வரேண்ணே. உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம். ப்ளீஸ்ண்ணே, நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்தை வெளியே சொன்னா அவன் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். நாம போய் காரை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் விட்டுருவானா? நீங்க வேற அவனை மாஃபியான்னு சொல்றீங்க. அவன் கையில கன்னு வேற இருக்கு. அவன் யாரையும் சும்மா விட மாட்டான். என் பொண்டாட்டிய, என் புள்ளைய, என்ன எல்லாரையும் கொன்னுடுவான். உங்களையும் கொன்னுடுவாயா? ஐயோ கடவுளே, ஏப்பா இந்த சோதனை?